ஹலோடா குயின்ஸீஸ், வெல்கம் டு குயின் டெலலு வேர்ல்டு. இன்றைக்கி மை சோல்மேட்டோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, நோவா வந்து ஒயனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லீவோட கையை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காலில் பேசிகிட்டு வந்திருப்பாங்க. நம்ம அதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். மீதி இந்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு மார்னிங் ஏர்லி ஸ்டடி இருக்கனால எல்லாருமே சைக்கிளில் தான் போகிறாங்க. ஒயன், நோவா, யாலி 3 பேருமே வந்துட்டு இப்போ ஒன்றா தான் சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்காங்க கீழே. அந்த இடத்துல சைக்கிளை நிப்பாட்டிட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைட் வீமென் குக் வந்துட்டு 3 பேருமே சைக்கிளில் தான் அப்படியே சைக்கிளை ரைட் பண்ணி வந்துட்டு ஒயன், நோவா, யாலி நிற்கிற இடத்துல தான் அந்த சைக்கிள் பெல் அப்படியே அடிச்சுக்கிட்டே 3 பேர் வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே ஜேகேவும் வியும் பெல் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜிம்மன் மட்டும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுவும் அவன் சைக்கிளுக்கு பக்கத்தில் தான் யாழி நின்றுட்டுருக்கா. அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படியே நொசன்னு. இப்போ யாழி தான் டென்ஷன் ஆகிட்டு, ஜிமின் ஒழுங்காக அமைதியாரு, பெல்லேருந்து கையெடு, சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காது, இரிட்டேட் ஆகுது எங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவள் பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் உடனே சிரிச்சுக்கிட்டே நல்லா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாழி உடனே டப்புன்னு அப்படியே ஜிமின் முதுகுலேயே ஒன்று வைக்கிறா சுரின்னு. ஜிமின் உடனே அம்மா ஐயோ ஐயோ எதுக்கிடி அடிச்ச பைத்தியக்காரை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகு தேய்ச்சிட்டு அப்படியே பெல்லை விடுறான். யாழி வந்து கையை காட்டிட்டு எனக்கு என்னன்ற மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. மற்றவங்களாம் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அடி வாங்கினதுக்கெல்லாம் எல்லாரும் வீயெல்லாம் போயிட்டு அப்படியே வாயில் போட்டு கையை வச்சுட்டு அப்படியே சிரிப்பை கட்டல் போடக்கூடிய அப்படி சிரித்து ஜிம்மனை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஜிம்மின் தான் சரி போதும் நிப்பாட்டி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனும் கையை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு வேற ஒரு டைரக்ஷனில் பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போது வி தான் ஜேகேக்கு ஏதோ சிக்னல் பண்ணுறான். ஜேகேவும் புரிச்சுன்ற மாதிரி கீழே தம்ஸ்அப் காட்டுறான் விக்கு. அப்படியே ஜேகே வந்து ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமின் காதில் ஏதோ சொல்கிறான். ஜிமின் உடனே ஓகே அப்படின்ட்டு மண்டையாட்டுறான். ஜேகே இப்போ தான் ஒயனை வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வரான்ற அப்படி மாதிரி சிக்னல் பண்ணுறா. ஒயனுக்குமே வந்து இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஜேகே காதில் வந்து என்ன சொல்லியிருப்பானா, நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்கடா, நானும் பின்னாடி கொஞ்சம் தனியாக அப்படியே பேசிகிட்டே வரோம் அப்படின்றதா சொல்லியிருந்திருப்பான். அதான் ஜிமின் காதில் ஜேகே வந்து நீ யாழியை கூட்டிகிட்டு போ, நான் வந்து ஒயனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் சொல்லியிருப்பான். இப்போது ஜேகே வந்து ஒயனுக்கு சிக்னல் பண்ணோடனே ஒயனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருது. ஆக்சுவலாக அவங்க கேங்கில் வந்து இந்த மாதிரி வீக் நோவா மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின், ஜேகே, யாழி, ஒயின் எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸப்ட் நோவா. நோவாவுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து இந்த ஃபீலே வந்துருக்காது இவனுக்கு நம்ம மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு. பட் இவங்க கேங்கில் நோவா தவிர மற்ற 5 பேத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வீக் வந்து நோவா மேலே ஒரு க்ரஷ் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனோடனே ஜேகேவும் ஒயனும் சைக்கிள் அப்படியே உருட்டிக்கிட்டே முன்னாடி போயிடுறாங்க அவங்க பாட்டுக்க. இங்கிட்டு வந்து யாழி கிட்ட தான் வந்து ஜிமின் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே பேசிகிட்டே வந்து யாழியுமே வந்து சைக்கிள் எடுத்து அப்படியே உருட்டிக்கிட்டே வா போகலாம் அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்ணோடனே அப்படியே 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக எஸ் ஆயிடுறாங்க. நோவா வந்து வீட்டை கேட்குறான், எங்கடா அவனுங்கெல்லாம் பேராக எஸ் ஆகுறானுங்க அப்படின்றான். அவனுங்க இடக்குறானுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மெதுவாக அப்போ சைக்கிளில் உருட்டிக்கிட்டு மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கான். வந்து அநியாயத்துக்கு மெதுவாக உருட்டிக்கிட்டு இருக்கான். நோவா கூட கொஞ்சம் தூரம் தனியாக வரணும், ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோவாக்கு கொஞ்சம் காண்டானோடனே அவள் அப்படியே சைக்கிளை நிப்பாட்டிட்டு வீயை தீன்னு பார்க்குறா. அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறா. வந்து எதுக்கு நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கேட்குறான், இப்போ எதுக்கு இப்படி இவ்வளோ மெதுவாக விட்டுட்டு இருக்கா, ஆல்ரெடி சைக்கிளை உருட்டிக்கிட்டு இருக்கோம், நீ அதிலே ஆமாம் ஸ்பீடுக்கு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. தான் உடனே நார்மலாக தான் வரேனா அப்படிங்கிறான். உடனே நோவா வந்துட்டு அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிடுறான். தான் வந்துட்டு உடனே அவன் சைக்கிளை கொஞ்சம் வேகமாக தாங்கிட்டு நோவா பக்கத்தில் போயிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வரான். அப்படியே வாய் ஃபுல்லாக பல்லு தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான். அவனோட சைக்கிள் சைட் மிரர் வழியாக அப்படியே நோவா அப்படியே கூட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். நோவால் அப்படியே சுற்றி இருக்க அந்த பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மார்னிங்னால அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் விடுது, பக்கத்தில் இருக்க மரம் அதெல்லாம் அப்படியே அழகாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. அவள் சைடில் மற்ற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து வந்துட்டுருக்கா. வந்து அப்படியே அந்த சைட் மிரர் வழியாக நோவாவே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கா நோவாவை. இப்போது தான் பேசுகிறான். நோவா அப்படிங்கிறான். சொல்டா. அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு என்ன? அது நான் 10th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறான். நோவா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவ்வளோ நேரம் இதுக்கு இப்பயே சொல்லு
அப்படிங்கிறா. வி தான் வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்துட்டு அப்பயே சொல்லிக்கிறேன். ஓகே, அப்படி என்ன நீ சொல்ல போகிற அப்படின்னு யோசிக்கிறா. யோசி நல்லா யோசி அப்படிங்கிறான். மாமாவும் உடனே ரொம்ப யோசிச்சுட்ருக்கான். வி தான், நீ அவ்வளோ யோசிச்சாலும் அது உனக்கு இது பண்ணாது. நீ என்ன கேட்டாலும் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். அவன் உடனே என்னத்த சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வி இதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த சைட் வந்த வழியாக நோவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இப்போது ஜேகே ஒயின் சைட் பார்க்கலாம். ஒயின் வந்து கேட்குறா ஜேகேட்ட, நேற்று என்னாச்சு, போய் என்ன பேசுனீங்க, எதுக்கு அவன் கையை உடச்சிங்க அப்படின்னு கேட்குறா. ஜேகே தான் வந்து, அவன் கொஞ்சம் ஓவராக பேசினா தான் கையை உடச்சிட்டேன் அப்படிங்கிறா. அடுத்து ஜேகே தான் கேட்குறான், ஏதாவது உன்ட்ட சொன்னாலா என்ன நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கையை உடச்சிட்டிங்க அவ்வளோதான் சொன்னான், வேறு எதுவும் சொல்லலை. ஓ, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஜேகே தான் அவன் வந்து லீட்ட சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஏன் வந்து வயனை யாருன்னு சொன்னோம், ஏன்டா அப்படி சொன்னேன், அப்போல்லாம் அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையே, எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கே புரியல ஏன் அந்த இடத்துல வந்து வயனை ஆள் அப்படின்னு சொன்னான்னு. அவன் தான் அது மாதிரி யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கான். இப்போ வாங்கடா அப்படியே வந்து சீன் வந்து ஃபோக்கஸ் ஜிமின் யாழி அங்கே பார்க்கலாம். யாழி தான் ஜிமின்கிட்ட கேட்குறா, ஏண்டா வி எப்போ நோவாக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், தெரிலடி, அவன் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு பண்ணுறேன்னு தான் சொன்னான், என்ன பண்ண போகிறான்லாம் தெரில, அவனும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கானே தவிர ஒன்றும் சொல்லி தொலைய மாட்டான். இங்கிட்ட இவன் எப்படி இருக்கான், அங்கிட்ட நோவாக்கு வி ஒன்று அவளை லவ் பண்ணுறதாவே அவளுக்கு ஒரு அறிகுறி கூட அவளுக்கு தெரியல. இப்போ கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி நம்பி பார்க்குறான். ஜிமின் யாழி ஃபஸ்ட்டு போவாங்க, அதுக்கு பின்னாடி ஜேகே ஒயின், அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு வீணோவா வருவாங்க. ஜிமின் வந்து பின்னாடி திரும்பி பார்த்ததும் வந்துட்டு ஜேகேவும் வயனும் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஜிமினை பார்க்குறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜிமின் அவங்கள பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜிமின் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வீணோவா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு, இவன் என்ன நம்மளை பார்க்குறான் அப்படின்னு ஒயின் ஜேகிட்ட சொல்கிறா. தெரில அப்படின்னொடனே ஜிமின் வந்து உங்களை எல்லாம் பின்னாடி அப்படின்னு கை காட்டுறான். உடனே ஜேகே ஒயின் ஜிமின் யாழி 4 பேருமே வந்துட்டு நோவா பார்க்குறாங்க. நோவா வந்து சுற்றி சைடில் இருக்க ட்ரீஸு ஸ்கை அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. ஆனால் வந்து சைட் மிரர் வழியாக நோவா வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கா. அப்படியே ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது அவனுக்கு, அப்படியே அந்த ஃபீலு அந்த மாதிரி பார்த்துக்கிட்ருக்கான். இதெல்லாம் அந்த 4 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாற்றி மாற்றி ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 4 பேருமே வந்துட்டு ஜேகே ஒயின் வந்துட்டு இப்போ ஜிமின் யாழி பக்கத்தில் போய் சைக்கிளை நிப்பாட்டிட்டு 4 பேர் கும்பலாக நின்று தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நோவா தான் ஏதோ ஒன்று காமிச்சு அது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு பேர்டில் வந்து ஒரு நெஸ்ட் இருக்குது, அங்கே 2 பேர்ட்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது, அதை தான் வந்து அவள் காமிச்சிருப்பா வீட்டை. வந்து சைட் மிரர் வழியாக தான் நோவா பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் அவன் உடனே நோவா ஃபேஸை பார்த்து, ஆமாண்டி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நோவாவை பார்த்துட்டு சொல்கிறான். அவன் வந்து நோவா எதை காமிக்கிறா அப்படின்னு கூட அவன் பார்க்கவே இல்லை. நோவா பார்த்துட்டு நோவா தான் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நோவா வந்துட்டு இதை எதையுமே நோட் பண்ணல. நோவா கரெக்டாக பார்க்கும்போது நோவா வந்து கை காட்டி தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. வந்துட்டு உடனே நோவா கை காட்டு எடுத்து பார்த்துட்டு ஆமாம் நல்லாயிருக்கு அப்படின்வான். ஜேகே ஜிமின் யாழி ஒயின்லாம் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி எவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா நோவாக்காக அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து நோவாக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேடாக தான் இருக்குது. ஒயின் தான் சொல்கிறா, ரொம்ப பாவம், ஒன் சைட் லவ்வாக வச்சுட்டு சுற்றிட்டுருக்கான், மனசுக்குள்ளேயே அதை அடக்கி வச்சுருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் தான் சொல்கிறான், இவனை எப்படியாவது எக்ஸாம் முடிச்சுட்டு இவனை ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும்டா நம்ம. இவன் இப்படியே விட்டால் ஒன்றுத்துக்கும் ஆகாது, எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணி அவன் லவ்வை சொல்ல வச்சிடணும் நோவாக்கிட்ட. அதுக்கு ஜேகே தான் சொல்கிறான், கண்டிப்பாடா, இவனே சொல்லிடுவான், கவலைப்படாத, சொல்லலாம் நம்ம இருக்கலாம், சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து வீணா வந்து உடனே இங்கே 4 பேர் நின்றுட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கவும் 2 பேரும் அவங்க பக்கத்தில் நிப்பாட்டிட்டு நோவா கேட்குறா, என்ன எல்லோரும் நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 6 பேரும் போகிறாங்க ஸ்கூலுக்கு. ஸோ இப்போ தான் ஸ்கூலில் பீரியட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம யோஜன் சைட் பார்க்கலாம். லீக்கு வந்து கை உடஞ்சது ஸ்கூலில் தான் வந்துட்டு யோஜன் பார்க்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னு யோஜன் கேட்குறான். பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன்டா, அதான் இப்படி.
பார்த்து போக தெரியாதா உனக்கு? கண்ண என்ன பொடநிலைய வச்சுட்டா போய்க்கிட்டு இருப்ப? எப்படி அடிபட்டுருக்கு? ஏன்டா பார்த்து போக தெரியாதாடா உனக்கு? நீ என்ன அவன் நெனப்புலயே போய்க்கிட்டு இருந்தியாக்கும்? அப்படின்னு யோன்ஜுன் கேட்குறான். லீ தான் ஒரு மாரி, இல்லடா கை ஒரு மாரி ஊண்டி இது பண்ணிட்டேன். ஊண்டி விழுந்துட்டா. அதான் கை ரொம்ப இதாயிடுச்சு அப்படிங்கிறான். சரி, இனிமேல் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத. கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் யோன்ஜுனும் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. லீ வந்து யோசிச்சுட்ருக்கான். நேற்று ஜேகே பேசினது எல்லாமே. ஜேகே வந்து ஒயினை வந்து என் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அவன் அதான் யோசிச்சுட்ருக்கான். லீக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது யோன்ஜுன்ட்ட வந்து இந்த மாதிரி அடிபட்டதுக்கு பொய் சொன்னதுக்கு. பிகாஸ் அவள் உண்மையை சொல்லியிருந்தா ஒயினுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் லீ வந்து இந்த மாதிரி பைக்லேருந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே உங்கள் கிளாஸில் பார்க்கலாம். நோவா வந்து எதுக்கோ மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ 5 பேர் தான் கிளாஸில் இருக்கீங்க. ஒயின், யாழி, ஜேகே, ஜிமின், வி அப்படின்னு 5 பேர் தான் இருக்கீங்க. இப்போது வந்து யாழி தான் கேட்குறா, வி எப்போ நோவாட்ட உன் லவ்வை சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு எல்லோரும் வந்து வியை தான் பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு உடனே ஒரு மாதிரி லைட்டாக சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, தெரில சீக்கிரம் சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஜேகே தான் வந்து வி ஷோல்டர்ஸை டேப் பண்ணிட்டு, எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சார் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். வி வந்து யோசிச்சுட்டு ஞாபகம் இருக்கும் மச்சான், சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். சிமின் தான் சொல்கிறான். நீ சொல்லலைன்னு வச்சுக்கோவேன் அவனை, நீ என்கிட்ட செத்தடா, ஒழுங்காக அவ்வளவோ ஒழுங்காக சொல்கிற அவகிட்ட போய். வி தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஒயன் தான் கேட்குறா, வி என்னாச்சு, ஏன் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறா. வி தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே சொல்கிறான், நான் எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிடுவேன், பட் அவள் வந்து அக்செப்ட் பண்ணணும். சப்போஸ் அவளுக்கு எனக்கு பிடிக்கல, நோ சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமே போயிட்டானா, எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போயிடுவோம். அது அவள் பேசாமல் போயிடும், என்னடா பண்ணுறது? பேசாமல் நான் ப்ரப்போஸ் பண்ணாமே இருந்துட்டா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாச்சு அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும்ல. அவளை லாஸ்ட் வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே லைஃப் போயிடும். இப்போ ஜேகே தான் சொல்கிறா, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சொல்லு, அவள் அக்செப்ட் தான் பண்ணுவா, அக்செப்ட் பண்ணுறாளோ இல்லையோ அது நெக்ஸ்ட்டு. என்ன போய் உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லு, லவ்வை ஃபஸ்ட்டு அவகிட்ட சொல்லு, அக்செப்ட் பண்ணுவா. உன்னை நோ சொல்கிறதுக்கு என்னடா ரீசன்ஸ் இருக்குது? அக்செப்ட் பண்ணுவா போ. பண்ணலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அக்செப்ட் பண்ணுவா. பேசாமல் அப்படிலாம் போயிட மாட்டான். நீ இதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, விடு. இப்போ அப்படியே இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது தான் டக்குன்னு நோவா வரா. நோவா வந்தோடனே வி வந்து ஒரு மாதிரி லைட்டாக சேடாக தான் உட்காந்துருப்பான். நோவா வந்தோடனே இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக ஆகிட்டு உட்காந்துருக்கான். நோவா வந்தோடனே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யாழி தான் சொல்கிறா, சும்மா தான் வா அப்படின்னோடனே அவளும் வந்து உட்காந்துட்டு அப்படியே வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்படியே கிளாஸஸ்லாம் போகுது. இப்போ கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறதா ஜேகே ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன் நம்ம அவளை யாருன்னு சொன்னோம், ஓயின் மேலே எனக்கு அப்படிலாம் எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லையே, ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு நான் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு சைடு நான் ப்ரப்போஸ் பண்ணி நோ சொல்லிட்டு அப்படின்ட்டு பேசாமல் போய்ட்டு நான் என்ன பண்ணுறது, பேசாமல் நான் ப்ரப்போஸ் பண்ணாமே இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு சைட் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. சிமன் தான் 2 பேர்த்தையும் நோட் பண்ணிட்டு 2 பேர் மேலேயும் கையை போட்டுட்டு, டேய் என்னடா பண்ணிருக்கீங்க, கிளாஸை கவனிங்கடா, அவங்க சிந்தனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. அப்படியே இவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, இவன் ஐசக் நியூட்டனு 2 பேரும் அப்படியே பெரிய சிந்தனை சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, கிளாஸை கவனிங்கடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் மண்டையிலேயே ஒன்று வச்சுட்டு எல்லோரும் கிளாஸ் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து அந்த திங்கிங்கில் தான் அப்படியே வியும் ஜேகேவும் அதே திங்கிங்கில் தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க டே ஃபுல்லாக. ஈவினிங் வந்துட்டு ஒயின், நோவா, யாழி 3 பேரும் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கிளம்பிடுறாங்க. பாய்ஸ்லாம் ஸ்கூலில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. 3 பேரும் சைக்கிளில் தான் அப்படியே உருட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போது யாழி தான் கேட்குறா, நோவா நீ வியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறா. நோவா யோசிச்சுட்டு, அவனை பற்றி நினைக்க என்ன இருக்குது, நல்ல பையன், நல்ல ஃப்ரெண்டு, கொஞ்சம் அப்பப்போ சேட்டை தான் பண்ணிட்டு சுற்றுவோம், கொஞ்சம் நட்டுகளோட கேஸ் தான், 3மே லைட்டாக நட்டுகளோட கேஸ் தான், ஆனால் நல்ல பசங்க 3 பேரும், அவனும் அப்படி தான் நல்ல பையன்தான், ஏன்டி இப்போ திடீர்னு இது கேட்ட அப்படின்னு யாழியை பார்த்து கேட்குறா. யாழி ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்ல. இப்போ அப்படியே 3 பேரும் சைக்கிளில் ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு யாழி தான் வந்துட்டு நோவா நீ போய் வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட்டும் கொடுத்துட்றா. நோவா போயிட்டு வாங்கிட்டுருக்கா அந்த கடையில். வாங்கும்போது இங்கே ஒயின் யாழி வந்து பேசிகிட்ருக்காங்க.
ஏன்டி வி ப்ரப்போஸ் பண்ணா அவள் அக்செப்ட் பண்ணுவாங்கிற அப்படின்னு வைன் கேட்குறா. யாழி வந்து நல்ல பையன் தானே, அக்செப்ட் பண்ணுவா. பட் ஏன்னா ஐ திங்க் அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டை ஒரு லவ்வராக பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னுலாம் அது முடியாது. அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா ஒயனும். ஆமாம், உண்மைதான். அவள் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு ஃப்ரெண்டை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுவுமே வந்து 100% சொல்ல முடியாது டைம் எடுத்ததுக்கப்புறம் அவள் லவ்வர் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு. பார்ப்போம் என்ன அவங்க 2 பேர்த்தோட ஃபேட்டோ, அதானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆமாண்டி அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நோவா வரா. இந்தாங்கடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம் தரா. அப்படியே 3 பேரும் சாப்பிட்டுட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது தான் வந்து முன்னாடி 2 சைக்கிள் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா யோன்ஜனும் லீயும் தான். இவங்க 3 பேத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த டைமுக்கு வரமாட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒயன் வந்து உடனே யோன்ஜனை பார்த்தோன்னே அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது கை கால்லாம். ஐயோ என்ன சொல்லுவானோ அப்படின்னு. யோன்ஜன் ஒன்று இங்கே என்ன பண்ணிருக்க, ஸ்கூல் விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு யோன்ஜன் ஒயனை கேட்குறான். ஒயனும் உடனே ஒரு மாதிரி பயந்துட்டு இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன், வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்கிறா. யோன்ஜன் தான் போதும், நீ கடலை போட்டது போதும், சைக்கிள் தான் வச்சுருக்கேல போ, சைக்கிள் ஓட்டிகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். வயனும் ஒரு மாதிரி மண்டையாட்டிட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்ததா அப்படியே நோவா சைடில் இருப்பாள். நோவாட்ட கொடுத்துட்டு பாய்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு பாய் சொல்லிட்டு அவள் அப்படியே டக்குன்னு சைக்கிள் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிருந்துருப்பா. அப்படியே யோன்ஜனும் லீயும் அவள் போனதுக்கப்புறம் அப்படியே போயிருப்பாங்க அவங்க 2 பேரும். நோவா எலி தான் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ இவனுக்கு என்ன தான் வேணும், நம்ம கூட தானே வந்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், சரியான சைக்கோ, என்ஜாய் கூட பண்ண விட மாட்டானா, இவன் அவன் ஃப்ரெண்டு கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கான், ஏன் அவன் நம்ம கூட சுற்றினா தப்பா அப்படின்னு நோவா தான் கேட்டுட்ருக்கா. யாரையும் விடு, இது என்ன புதுசா, அடுத்த வருஷத்தோட இவன் தொல்லை இருக்காது, அடுத்த வருஷம் போயிடுவான்ல யூஎஸ்க்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே அப்படியே ஜேகே சைட் பார்க்கலாம். ஜேகேவும் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அவன் போயிட்டு உட்காந்து பெட்டில் படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு நேற்று அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப யோசிச்சுட்ருக்கான். மண்டை பிச்சு போய் ஜேகேக்கும் வீக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறான். கால் பண்ணிவிட்டு அவன் ஒன்று ஜிம்முன்னு தான் கேட்குறான். டேய் எவன்டா ஃபோனை போட்டவன் அப்படிங்கிறான். ஜேகே அந்தான் மச்சான் அப்படிங்கிறான். சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறான். இப்போ வி சொல்கிறான், நானும் உங்ககிட்ட பேசணும் தாண்டா இருந்தேன், ஜேகேவே கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஜிம் கேட்குறான், உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா 2 பேரடா பித்து போய் சுற்றிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனை, ஜேகேக்கு நீ எதுக்கு நேற்று வாயினவோ ஆள்னு அவன்கிட்ட சொன்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. டேவி உனக்கு நீ நோவா ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணல, அடுத்தவன்ட்ட பேசாமல் போயிட்டா என்னன்னு கவலை, அதானே இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு அதுதான், அதை தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் அப்படின்னு கோரஸ் அடிக்கிறானுங்க காலையும். நாசமாக போக, சரி விடுங்கடா, அதுக்கு எதுக்கடா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. டேய் ஜேகே உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாமே என்னை இப்படி சொல்லியிருப்ப, ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே ஒன்னே டேய் அதெல்லாம் இல்லைடா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அவன் என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், அதை தாண்டி எனக்கு ஒன்றுமே இல்லைடா. சிமன் தான் சொல்கிறான், உனக்கு இருக்கும், நீ அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டா அவ்வளோதான், உனக்கு அது இருக்குது, நல்லா யோசிச்சு பாரு. வைனா நீ வந்து என்றைக்குமே ஒரு லவ்வர் அப்படின்ற ஒரு க்ரஷ் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கூட நீ பார்த்ததில்ல அவளை அப்படின்னு கேட்குறான். ஜேகே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறான். சரி விட்றா சாமி, உனக்கு சொல்லி புரியிக்க முடியாது, நீ ஏன் ஒரு நாள் வருவ, டேய் மச்சான் எனக்கு ஒயனை பிடிச்சிருக்குடா, நான் அவளை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு, அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறான். சரிடா மச்சான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அடுத்து ஜிமின் வந்து வீட்டை சொல்கிறான். டேய் வி உனக்கு என்ன, அவள் ப்ரப்போஸ் பண்ணா அவன் எங்கே வேணான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசாமல் போகிறோம்னா ஒரு பயம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். வி அப்படிங்கிறான். ஜிமின் சொல்கிறான், டேய் நீ முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணு, நீ ப்ரப்போஸ் பண்ணாமல் உள்ளே வச்சுருந்தேன்னா உனக்கு தான் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும், நீ சொல்லிட்டேன்னா அவனுக்கு கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம லவ்வை சொல்லிட்டோம் அப்படின்னு. இப்போ நீ வந்து சொன்னா அவள் நோ சொல்லிடுவா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காத, நீ ப்ரப்போஸ் பண்ணு, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, ப்ரப்போஸ் பண்ண உடனே ஓகேவா இல்லைனா நீ கேட்டுறாத, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவள் யோசிக்கட்டும், யோசிச்சோன்னு என்னென்னு சொல்லட்டும். அவள் 100% எஸ் தான் சொல்லுவான்னு சொல்ல முடியாது, நோ தான் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அதனால் முதல்ல இப்படி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு முதல்ல போய் அவன் லவ்வை சொல்கிற வழியை பாரு, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். வி ஒன்று சரிடா அப்படிங்கிறான்.
ஜிமின் சொல்கிறான், "ஏய் ஜேகே, நீ ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு வயன் மேல் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு மூலைக்குள்ள ஒளிஞ்சிட்ருக்கும். புரியுதா? நீ வேணா அதை நீ ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு நாள் ரியலைஸ் ஆகிட்டு என்கிட்ட வருவ. இப்போ நீ என்னதான் நோ நோ எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வருவ இந்த மாதிரி என்கிட்ட. டேய் மச்சான், நான் அவளை லவ் பண்ணுறேன்டா, எனக்கு ஃபீலிங்ஸ் கிட்ட அப்படி இப்படின்னு வருவேன். கண்டிப்பாக அந்த நாள் வரும். புரியுதா? இப்போ 2 பேரும் சயின்டிஸ்ட் மாதிரி சிந்திக்கிறத விட்டுட்டு மூடிட்டு போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணிடுறான். அப்படியே 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறானுங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கலாம். மீதி எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இன்னொன்னுடா, நான் இப்போது 4th எபிசோட் போஸ்ட் பண்ணுறேன்னா 4th எபிசோட் போஸ்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸ்க்குள்ளே நான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணிடுவேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எப்போ வரும் வெயிட் பண்ண அவசியம் இல்லைல்ல. அது வந்து இதுவே கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன்னு தெரியுது எனக்கு. இது வந்து மை சோல்மேட்டுக்கு மட்டும்தான். அடுத்தடுத்து லாங் எஃபெக்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெகுலராக 2 டேஸ்க்குள்ளே இப்போது இன்றைக்கி ஒரு எபிசோட் போடுறேன்னா நான் நாளை கழிச்சு, அதாவது செகண்ட் டே நாளை கழிச்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து அடுத்த எபிசோட் வந்துடும். அந்த மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த எம்எஸ் மட்டும் போட்டு அடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் எபிசோட் போட்டு 2 நாள் கழிச்சு 3rd டே தான் வந்து செகண்ட் எபிசோட் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இப்போ October 1 போட்டிருக்கேன்னா 2 டேஸ் கழிச்சு போடுறேன். 3rd டே 4th எபிசோட் வருது. ஸோ 5th எபிசோடுமே வந்துட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். 4னா மேபி 6 or 7 October 6 or 7 வந்துடும். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஏன்னா சொல்லிட்டேன்னா அந்த இது இருக்கும்ல, கொஞ்சம் லேட் ஆகுது. நெக்ஸ்ட்லேருந்து அப்படி வராமல் நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்லேருந்து ஒரு 1 டே கேப்பில் அடுத்த நாளே போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எம்எஸ்க்கு மட்டும்தான்டா இப்படி ஒரு 2 டேஸ் கழிச்சு வர மாதிரி இருக்கும். மற்ற அடுத்தடுத்து போடுறதுக்கு எல்லாமே நான் வந்து ரெகுலராக போட்டுடுறேன். அவ்வளோதான்டா. பாய்டா குஞ்சஸ். See you all in the next part.